சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வைகை நீர்ப்பாசன பகுதிக்கு உட்பட்ட ஒரு டேங்க் கேஸ்கேட் சிஸ்டம் ஒருங்கிணைந்து எப்படி செயல்படுகின்றன என்பதை பார்க்கலாம். இந்த அமைப்பில் சுற்றியுள்ள 5 குளங்கள் மையத்தில் உள்ள T4 குளத்தில் நீரை சேகரித்து அதன் கீழ் உள்ள T5 குளத்தில் சேமித்து பாசனத்துக்கு வழங்குகின்றன. இந்த குளங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்துள்ளன. T4 ஒரு சேகரிப்பு குளம். மேலிருந்து வரும் நீரையும் அருகிலுள்ள குளங்களின் நீரையும் சேகரிக்கிறது. T5 ஒரு சேமிப்பு குளம். அது நீரை சேமித்து பாசனத்திற்கு வழங்குகிறது. D18 மற்றும் D2 ஆகியவை நேரடி நீர் விநியோக குளங்கள். ஆரஞ்சு நிறம் மறைமுக ஆதரவு தரும் குளங்கள். இந்த நீர் அனைத்தும் D4 என்ற சேகரிப்பு குளத்தில் சேர்ந்து பின்னர் D5 சேமிப்பு குளத்திற்கு செல்கிறது. மேல் பகுதியிலிருந்து ஓடிவரும் நீர் இந்த பகுதியில் பரவி வீணாகிறது. இந்த இடத்தில் ஒரு சிறிய பழுது பார்க்கும் பணியும் ஒரு வேர் அமைப்பும் செய்தால் நீரோட்டத்தை கட்டுப்படுத்தலாம். இதனால் நீர் வீணாகாமல் சரியான வழியில் கீழ்ப்பகுதி குளங்களுக்கு, குறிப்பாக T4க்கு செலுத்தப்படும். இந்த பகுதியில் லேட்ரல் இன்ஃப்ளோ வாயிலாக நீர் T4 என்ற சேகரிப்பு குளத்திற்கு வருகிறது. இந்த ஓடையை சரி செய்து ஒரு சிறிய வேர் அமைத்தால் நீரோட்டத்தை நன்றாக கட்டுப்படுத்த முடியும். இதனால் அதிக நீர் T4க்கு செல்லும் மற்றும் மொத்த அமைப்பின் செயல்திறன் மேம்படும். இங்கு T4 மற்றும் T5 இடையே உள்ள ஓடை முறிந்திருப்பதை பார்க்கலாம். இதனால் நீர் T5 என்ற சேமிப்பு குளத்திற்கு செல்லாமல் தடைப்படுகிறது. இந்த இணைப்பை சரி செய்தால் நீரோட்டம் மீண்டும் ஏற்பட்டு T5க்கு நீர் சென்று சேமிப்பு அதிகரிக்கும். முழு அமைப்பில் உள்ள அனைத்து குளங்களுக்கும் குள பராமரிப்பு அவசியம். அனைத்து குளங்களிலும் காலமுறைப்படி தூர்வாருதல், கரை வலுப்படுத்துதல் மற்றும் புல் வளர்த்தல் செய்ய வேண்டும். இந்த இணைப்புகளை சரி செய்தால் நீர் சேமிப்பு அதிகரிக்கும், நிலத்தடி நீர் உயரும், விவசாயத்திற்கு பயன் கிடைக்கும். இணைப்பை மீட்டெடுத்தால் அமைப்பு மீண்டும் செயல்படும்.